பாருங்க, கை கட்டுங்க பிரதர். அங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்க கூட மூச்சு இடம் இருக்கும், அப்படி பிரிச்சு கூட இல்லைங்க. கொஞ்சம் பின்னோக்கி பின்னாடி வாலண்டியர்ஸ்லாம் கொஞ்சம் இந்த சைடுல இருக்கிறவங்க அப்படியே மூவ் பண்ண சொல்லுங்க. வாலண்டியர்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வாலண்டியர்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கழக தோழர்கள் கொஞ்சம் அப்படியே தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். திருத்த வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். தளபதியின் தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம். அவர் களத்தை வலுப்படுத்தக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கும் கழக மாவட்ட செயலாளர்களுக்கும் அன்பு வணக்கம். ஒரு குரலுக்கு கூடக்கூடிய அலைக்கடலான வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு தமிழ் வணக்கம். ஒரு இரவில் ஒரே நாளில் இப்படி ஒரு அலைக்கடலான கூட்டம் கூடியிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கூட்டம், தொண்டர் கூட்டம், பாச கூட்டம். நாள்தோறும் நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய எண்ணற்ற துன்பங்களுக்காக தமிழ்நாட்டு தாய்மார்களின், தமிழ்நாட்டு பெரியோர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது. உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பு செய்வதற்காக கழக மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் அப்படி வேல்முருகன் அண்ணனை ஒரு கரவொலியோடு வரவேற்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களை எல்லாம் மாவட்ட செயலாளர் உருவாக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்ற கழக தலைவருக்கும், எங்களை வழிகாட்டி செல்கின்ற பாசத்திற்கும் மரியாதைக்குரிய எங்கள் அருமையண்ணன் பொதுச் செயலாளர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட அத்தனை மாவட்ட செயலாளருக்கும் என் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இங்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பகுதி செயலாளருக்கும், வட்ட செயலாளருக்கும், கிளைக்கழக செயலாளருக்கும், கழகத்தினுடைய கழக கண்மணிகளுக்கும், தளபதியின் நெஞ்சில் குடிக்கின்ற கோடான கோடி உடன்பிறப்புக்கும் நன்றியை வருக வருக என தெரிவித்து வரவேற்கின்றேன். நேற்று முன்தினம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என கட்டளையிட்டார். தலைவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். உடனடியாக நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என எங்களை கூப்பிட்டு அறிவுறுத்தினார். உடனடியாக நேற்று காவல்துறையிடம் அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் எப்படிப்பட்ட அனுமதி கொடுத்தார்கள் தெரியுமா? நீங்க செய்யலாம், ஆனா செய்யக்கூடாது. நேற்று செய்யலாம் சொன்னாங்க, நேற்று நைட்டு செய்யக்கூடாதுன்றாங்க. அனுமதி கொடுக்குறாங்க, ஆனா எங்களை வேலை போட விடல. அனுமதி கொடுக்குறாங்க, ஆனா பீக்கர் வைக்க விடல. அனுமதி கொடுக்குறாங்க, ஆனா கொடி வைக்க விடல. என்னன்னு கேட்டா எங்களுக்கு பிரஷர்ன்றாங்க. அந்த பிரஷர் குத்துறது யாருதான் எங்களுக்கே தெரியல. பிரஷர் ஒரே பிரஷர் குத்துட்டா கழகத்துல இருந்து நாங்க செய்யறது மக்களுக்கு தான் போராட்டம் நடத்துகிறோம். இந்த மக்களுக்கு நடத்துகின்ற போராட்டத்தை அறவழியில் நடத்துவதை பொதுச் செயலாளர் கழக தலைவர் உத்தரவுல பொதுச் செயலாளர்களை கூப்பிட்டு சொல்றாங்க. நேற்று நைட்டு கூட்டிட்டு பொதுச் செயலாளர் கேட்டோம், ஆனா இப்படி எல்லாம் இருக்குன்னா அப்படிலாம் பண்ணுவாங்க, அமைதியான முறையில் எல்லா விஷயம் பண்ணுங்க,
தயவு செஞ்சு காவல்துறை மீறி நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் நைட் அன்னைக்கு 2:30 மணிக்கு எங்களை கூப்பிட்டு என்னைக்கும் நம்ம அந்த காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து கரெக்டான வழியில நடத்தணும் அப்படின்னு எங்களெல்லாம் இந்த அளவுக்கு நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் சொல்றதுனாலதான் சில விஷயங்களை இன்னும் நாங்க கட்டுக்கோப்போட போயிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு உத்தரவு தருகின்ற காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன். உத்தரவு தாங்க, பகிரமான உத்தரவு தாங்க, மறைமுகமான உத்தரவு வேண்டாம். நாங்க வெளிப்படையா லெட்டர் பேட் கொடுத்து தானே உத்தரவு கேட்கிறோம். அப்புறம் எதுக்கு லெட்டர் பேட் கொடுத்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறுத்துறீங்க? இந்த நிகழ்ச்சி நடத்துறோம், ஆனா நீங்க ஸ்டேஜ் போட கூடாதுன்றீங்க. நைட் ஸ்டேஜ் எடுத்து போறோம், ஸ்டேஜ் அப்புறம் பண்றீங்க. இதுக்கப்புறம் வண்டி நைட் நிப்பாட்டோம், வண்டியை போட கூடாதுன்றீங்க. தயவு செஞ்சு அந்த பிரஷருக்கு தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கால நெருங்கி கொண்டு இருக்கிறது. குறைந்தபட்சம் 30 நாள் தான் உங்களுடைய 30 நாளை எண்ணிக்கொண்டு இருங்க. யாரெல்லாம் எங்களுக்கு பிரஷர் கொடுக்குறீங்களோ அவங்களும் எங்களுடைய கழகத்தை இணைந்து எங்களுடைய பணியாற்றுகிறது மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த தலைவர்களை நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் சொன்னதை போல எங்கள் மீது பாசம் கொண்டு நைட் முழுக்க நைட் அண்ணன் தூங்காம கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்களை வேலையே பார்க்க விடாம செய்த காவல்துறைக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு இரவல்ல காலையில 1 மணி நேரம் போது தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதற்கு இந்த மேடை உதாரணம். பச்சை பேனரை எடுத்து போகக்கூடிய அதிகாரிகளுக்கு நன்றி. அவங்க வீட்லயே ஒரு தளபதி பண்றாங்கல்ல, அதற்காக தளபதி திருமுகத்தை எடுத்து போறாங்க. ஏற்கனவே சொன்னதுதான், இது கோட்டருக்கு கொள்ளுகிறேன் அல்ல, பொதுச் செயலாளர் ஒரு குரல் கொடுத்தால் கூடுகிற கடல் கூட்டம் கொள்கை கூட்டம். நண்பர்களே, இந்த மாபெரும் கண்டன போராட்டம் முதலில் கொள்கை முழக்க போராட்டம் கொள்கை முழக்கத்தோடு தொடங்கும். பின்பு சிறப்புரை இருக்கிறது, பின்பு தலைமுறை இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் நாம முழக்கத்தை இடுவோம். முழு நிகழ்ச்சி முடிந்த பிறகு இங்கே கூட்டியிருக்கிற அத்தனை பேருமே நாமே இந்த இடத்தையும் சுத்தம் செய்து விட்டு செல்வதாக சங்கல்பம் எடுத்து சத்தியம் செய்து இந்த போராட்டத்தை தொடங்குகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை வாசிக்க சகோதரி அமளி அவர்களை அழைக்கிறோம். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராட அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிபோர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்போருக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி.